என் பெயர் ரித்விக். இன்று நான் அலுவலகத்திலிருந்து மிகவும் தாமதமாக கிளம்பினேன். அதிகம் இருட்டிவிட்டது. நான் எப்போதும் மாலையில் சீக்கிரம் கிளம்பி விடுவேன். இன்று என் வேலை கொஞ்சம் அதிகம். கிளம்பியவுடன் பார்க்கிங்கில் நின்றிருந்த காரை வெளியே எடுத்தேன். இன்று இரவில் குளிர்ந்த காற்று வீசியது. ஒருவேளை மழை பெய்யப் போகிறது என நினைத்தேன். நினைத்தபடியே மழையும் பெய்யத் தொடங்கியது. நான் கார் ஓட்டிக் கொண்டிருந்தேன். சீக்கிரம் வீட்டை அடைய நினைத்தேன். என் அம்மா மற்றும் கோபிகா எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். திடீரென்று என் கார் நடுவழியில் நின்றது. அந்த இடம் சுடுகாட்டிற்கு அருகில் இருந்தது. இந்த மழையில் நான் வீட்டை அடைவது எப்படி? மேலும் சாலையில் வாகனங்கள் எதுவும் தென்படவில்லை. எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் காரை ஸ்டார்ட் செய்ய பலமுறை முயன்றும் காரிலிருந்து இறங்கி இன்ஜினை பலமுறை சரிபார்த்தும் எதுவும் பலனளிக்கவில்லை. காரின் கதவை திறந்து உதவிக்காக சுற்றி பார்த்தேன். ஆனால் இந்த வெறிச்சோடிய இடத்தில், இந்த மயானத்தில், இவ்வளவு கனமழையில் எந்த மனிதனையும் பார்க்க முடியவில்லை. நான் யாரையாவது போனில் அழைக்கலாம் என எண்ணி போனை எடுக்க முயன்ற போது என் போன் மழையில் கை தவறி கீழே விழுந்ததால் உபயோகிக்க முடியாமல் போனது. வெளியே சுற்றி பார்த்து யாரும் இல்லாத நிலையில் நான் பதற்றமடைந்து மீண்டும் காரில் அமர்ந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு அசைவு தெரிந்தது. காருக்கு அருகில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். நான் காரின் ஜன்னலை கீழே இறக்கிய போது ஒரு பெண் மலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவள் 6 அடி உயரம் இருந்தாள். அவளுடைய கைகளும் கால்களும் மிக நீளமாக இருந்தன. கருப்பு நிற புடவை அணிந்திருந்தாள். ஒருவேளை அவளுக்கும் இந்த மலையில் எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்குமோ என்று நினைத்தேன். நான் சிறிதும் தாமதிக்காமல், உங்களுக்கு உதவி வேண்டுமா என்றேன். அவள், இல்லை, எனக்கு உதவி வேண்டாம், நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் என்றாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள், ஆம், என் வீடு அருகில்தான் உள்ளது. உங்கள் காரும் பழுதடைந்து விட்டது. இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது மற்றும் இந்த மலையில் இங்கே உதவ யாரும் இல்லை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்னுடன் என் வீட்டிற்கு வாருங்கள். மழை நின்றதும் காரை ரிப்பேர் செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் என்றாள். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பிறகு இந்த மலையில் வீட்டிற்கு செல்ல முடியாது என்பதாலும் இரவு நேரம் காரில் தனியாக இருந்ததாலும் அங்கே போக முடிவு செய்தேன். இந்த வெறிச்சோடிய சாலையில் கார் கதவை திறந்து காரை விட்டு இறங்கிவிட்டு காரை பூட்டினேன். நான் அவளை இன்னும் சரியாக பார்க்கவில்லை. அவள் முன்னே நடந்து கொண்டிருந்தாள். அந்த பெண் தன் ஈரமான கூந்தலை ஆட்டினாள். அவள் நடக்க ஆரம்பித்தாள். நான் அவளை பின்தொடர்ந்தேன். அப்போது திடீரென நேற்று நான் பார்த்த பேய் படம் ஞாபகம் வந்தது. அவள் கை கால்களிலிருந்து நீர்த்துளிகள் பறக்க நடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று மின்னல் ஒளியுடன் இடி சத்தம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டேன். கொஞ்ச நேரம் ஆகும் என்றாள். சுற்றிலும் வீடுகளை பார்க்க முடியவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு சிறிய வீடு தெரிந்தது. அந்த பெண் கதவை திறந்து வாங்க என்றாள். எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. எனக்கு தெரியாத இந்த பெண்ணுடன் நான் எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன்? சினிமாவில் வரும் பேயாக இவள் இருந்தால் என்ன செய்வது? என் மனதில் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. சற்று நடுக்கத்துடன் முன்னோக்கி நகர்ந்து உள்ளே செல்ல முயன்றேன். வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே சுற்றும் முற்றும் பார்த்தேன். கொள்ளையர்கள் எங்காவது பதுங்கி இருக்கிறார்களா? நான் கொல்லப்பட்டால் என்னிடம் ஏடிஎம் கார்டு, மொபைல் போன் மற்றும் லாக்கர் சாவி உள்ளது. நான் இறந்தால் வீட்டில் இருக்கும் என் அம்மா மற்றும் கோபிகாவின் கதி என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள் என் மனதில் வர ஆரம்பித்தன. இதுபோல் நான் பல கற்பனை விஷயங்களில் தொலைந்து கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த பெண் சொன்னாள், நீங்கள் இங்கே சோஃபாவில் உட்காருங்கள். நான் உங்களுக்கு துணிகளை கொண்டு வருகிறேன். நீங்கள் முழுவதுமாக நனைந்திருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றாள். நான் அந்த பெண்ணை கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். அவள் திரும்பி வந்து எனக்கு உடைகளை கொடுத்துவிட்டு, பக்கத்தில் ஒரு அறை இருக்கிறது, நீங்கள் அங்கே மாற்றிக்கொள்ளலாம் என்றாள். அந்த அறையில் சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. என்னை வீடியோ செய்து வைரலாக்கி பிளாக்மெயில் செய்து என் குடும்பத்தினரிடம் பணம் கேட்பாளோ அல்லது அவளுடைய கூட்டாளிகள் இங்கே பதுங்கியிருந்தால் என் கழுத்தை நெரித்து அல்லது வயிற்றில் குத்தி கொன்று விடுவார்களோ? என் மனதில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. என் உடைகள் ஈரமாக இருந்ததால் எனக்கு கொஞ்சம் குளிராக இருந்தது. சுற்றி பார்த்தேன். எங்கும் சிசிடிவி கேமராவோ மனிதர்களோ இல்லாததால் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். பிறகு நான் சோஃபாவில் அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து அந்த பெண் வந்து ஒரு கோப்பை டீயை கொடுத்துவிட்டு, மழையில் நனைந்து விட்டதால் இஞ்சி மற்றும் துளசியில் செய்த இந்த டீயை குடியுங்கள் என்றாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் மிகவும் அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தாள். ஒரு அப்பாவி மற்றும் இனிமையான பெண்ணின் முகத்திற்கு பின்னால் தேநீர் கொடுத்து மக்களை கொல்லும் இரத்த காட்டேரி அல்லது கொள்ளை கும்பலின் கை இருக்க முடியுமா என்று நினைத்து கொண்டே நடுங்கும் கைகளால் கோப்பையை எடுத்து உதட்டில் வைத்து பெருமூச்சுடன் குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு இடி சத்தம் வந்தது. என் பயம் மேலும் அதிகரித்தது. இன்னும் டீ வேண்டுமானால் கேளுங்கள், தருகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றாள். பயத்தால் என் உடல்நிலை மோசமடைந்தது.
டீயில் விஷம் கலந்ததா என்று நினைத்தேன். ஆனால் நான் தேநீரை குடித்து முடித்திருந்தேன். காலியான கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது விஷத்தின் விளைவு படிப்படியாக இருக்கும். நான் திணறினேன். அம்மா மற்றும் கோபிகாவுக்கு என் மரணச் செய்தி கிடைக்குமா இல்லையா என்று தெரியவில்லையே. இப்போது மூச்சு நின்று விடுமோ? நான் என் கைக்கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். சுமார் 15 நிமிடங்கள் முடிந்தது. விஷம் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அரை மணி நேரம் கடந்துவிட்ட பின்பும் எதுவும் நடக்கவில்லை. தேநீரில் விஷம் கலக்கவில்லை என உணர்ந்தேன். பிறகு அந்த பேய் பெண் எங்கே போனாள், எப்படி மறைந்தாள் என்று யோசித்தேன். பதற்றத்துடன் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். நான் வேறொரு அறையை எட்டி பார்த்தேன். அவளை எங்கும் காணவில்லை. பிறகு மேலே சென்று பார்த்தேன். ஒரு அறையின் கதவு திறந்திருந்தது. பால்கனியிலிருந்து குளிர்ந்த காற்று வீசியது. நான் அறைக்குள் எட்டி பார்த்தேன். அந்த பெண் அங்கே இருந்தாள். அவள் நிற்பது தெரிந்தது. நான் வருவதை பார்த்து அந்த பெண் திரும்பி வந்து, டீ எப்படி இருந்தது என்றாள். டீ நன்றாக இருந்தது. நான் உங்களை வீடு முழுவதும் தேடினேன். ஆனால் எங்கும் காணவில்லை. அதான் தேடி வந்தேன் என்றேன். பயப்படாதே, நான் பேய் இல்லை என்றாள் புன்னகையுடன். நான் ஒரு கொள்ளைக்கார பெண்ணும் இல்லை. நீங்கள் அப்படி யோசிக்கிறீர்களா என்றாள். நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். மன்னிக்கவும், ஒரு தவறான புரிதல் இருந்தது என்றேன். இங்கு அனைவரும் சூனியக்காரி அல்லது பேய் என்றுதான் என்னை நினைக்கிறார்கள் என்று அவள் புன்னகையுடன் சொன்னாள். நான் கை கொடுப்பதற்காக கையை நீட்டி, என் பெயர் ரித்விக், உங்கள் பேரு என்ன என்றேன். அவள் கையை முன்னோக்கி நீட்டாமல், என் பெயர் சங்கவி என்றாள். நல்ல பெயர். நீங்கள் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு தனிமையான இடத்தில் இங்கே கல்லறை அருகில் தனியாக வசிக்கிறீர்கள். உங்களுக்கு பயம் இல்லையா என்றேன். அவள் சிரித்துக்கொண்டே பயமில்லை என்றாள். அவளுடைய பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் மிகவும் பயந்த மாதிரி இருந்ததால் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் உடனே சொன்னேன், நீங்க ரொம்ப நல்லா ஜோக் பண்றீங்க. ஏன் இங்கே தனியாக இருக்கிறீர்கள் என்று முதலில் சொல்லுங்கள். நான் தனியாக எங்கே இருக்கிறேன்? நானும் என் தனிமையும் இங்கே வாழ்கிறோம். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நான் உதவுகிறேன். உண்மையில் அப்போது நான் கடைக்கு போனேன். ஆனால் சிறிது தூரத்தை அடைந்த பிறகு கனமழை பெய்ய தொடங்கியது. வழியில் ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டேன். அப்போது உங்கள் காரை பார்த்து நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்தேன். அதனால் தான் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று சொன்னாள். நான் ஆழமான மூச்சை இழுத்தேன். இவ்வளவு நேரம் உன்னை பேய் என்று நினைத்தேன். எனக்கு உதவியதற்கு நன்றி. இல்லையெனில் நான் பூட்டிய காரில் இரவை கழிக்க வேண்டியதாய் இருந்திருக்கும் என்றேன். நன்றி சொல்ல வேண்டியதில்லை. இங்குள்ள அனைவருக்கும் என்னால் முடிந்தவரை உதவுகிறேன் என்றாள். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், நீங்கள் மட்டும் இங்கே தனியாக தங்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று. அவள் சுற்றி பார்த்து, ஆமாம், அது ஒரு நீண்ட கதை. ஆனால் அதை பற்றி தெரிந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் பத்திரிகையில் வேலை செய்கிறீர்களா? என்னை பற்றி கதைகள் எழுத விரும்புகிறீர்களா என்றாள். நான் அப்படி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் என்னிடம் சொல்லலாம். ஒருவேளை என்னால் முடிந்தால் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வேன். எப்படி இருந்தாலும் நான் அந்நியன். உங்களை பற்றி தெரிந்து கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு நீண்ட நேர கோரிக்கைகளுக்கு பின்பு அவள் கதையை சொன்னாள். நான் 10 வயதில் இருந்தபோது, அது பல ஆண்டுகளுக்கு முன்பு, எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நாங்கள் அனைவரும் கிராமத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். எனக்கு 2 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி. எங்களிடம் அதிக பணம் இல்லை. என் அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை செய்தார்கள். நான் மூத்தவள். என் சகோதர சகோதரிகள் அனைவரும் என்னை விட இளையவர்கள். எங்களின் அந்த நாட்கள் மகிழ்ச்சியானவை. நாங்கள் அனைவரும் அங்கிருந்த ஒரு சிறிய பள்ளியில் படித்தோம். பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு இனிப்பு கடை இருந்தது. அங்கே என் அப்பாவின் வயதிலே ஒருவர் வாழ்ந்து வந்தார். நான் தினமும் இனிப்புகளை பார்ப்பேன். சாப்பிட விரும்பினேன். ஆனால் என்னிடம் பணம் இல்லை. என் இனிப்பு ஆசையை கடைக்காரர் புரிந்து கொண்டார். உனக்கு இனிப்பு வேண்டுமா என்றார். நான் சொன்னேன் என்னிடம் பணம் இல்லை என்று. அவர், பரவாயில்லை, பணம் வேண்டாம், நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே அழைத்து இனிப்பை கொடுத்துவிட்டு என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். நான் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானேன். நான் கத்தினேன். ஆனால் என் சத்தத்தை கேட்க அங்கு யாரும் இல்லை. பிறகு அவர் என்னை வெளியே அனுப்பிவிட்டு, இதை பற்றி வேறு யாரிடமும் சொல்லாதே. சொன்னால் நான் உன் அம்மாவையும் அப்பாவையும் ஊரை விட்டு துரத்தி விடுவேன் என்றார். நான் பயந்து விட்டேன். வீட்டிற்கு வந்ததும் மௌனமாக இருக்க ஆரம்பித்தேன். உணவை, படிப்பை கைவிட்டேன். நான் பள்ளிக்கு செல்லவில்லை. நண்பர்களுடன் விளையாடவில்லை. ஒரு நாள் திடீரென்று அம்மா கேட்டாள், மகளே, என்ன நடந்தது? இப்போதெல்லாம் நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஏதாவது இருந்தால் சொல் என்றார். ஒருவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று அழுது கொண்டே சொன்னேன். அம்மா மிகவும் அன்பாக கேட்டாள், சொல்லு, யார் அது? அந்த பெரிய கடைக்காரர் என்று நான் சொன்னேன். அம்மா சட்டென்று கோபப்பட்டு, நீ அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? அங்கு இருப்பவர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்கள், அரசியல் பலம் உள்ளவர்கள். நாம் என்ன சொன்னாலும் யார் நாம் சொல்வதை கேட்பார்கள்? நீ உன் தந்தையிடம் எதுவும் சொல்லாமல் ஏன் மறைத்தாய் என்றாள். அப்பாவிடம் சொன்னால் அவர் கோபப்படுவார். எனவே நான் பயந்து
பயந்து அமைதியாக உட்கார்ந்தேன். பெண்கள் சமூகத்தில் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். தவறு நடந்தால் யாராலும் சொல்லக்கூட முடியாது. இதில் என்ன நியாயம்? என் இளம் மனதில் பல கேள்விகள் இருந்தன. என் மேல் ஒரு துளி தவறும் இல்லாத போதும் உயிருள்ள பிணமாக நான் சுற்றித் திரிந்தேன். ஆனால் என் நிம்மதியின்மையையும் வேதனையையும் அம்மாவால் பார்க்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அவள் என் கையை பிடித்து அப்பாவிடம் அழைத்துச் சென்றாள். அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். இதை கேட்ட அப்பா அதிர்ந்து போனார். குழந்தைகளை நீ பார்த்து கொள்ளாமல் என்ன செய்தாய் என்று என்னை பற்றி பெரிய சண்டை போட்டார்கள். பிறகு அம்மா என் கையை பிடித்து கடைக்காரரிடம் அழைத்துச் சென்று, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அவள் உங்கள் மகளின் வயதை உடையவள் என்று ஆரம்பித்து அவனிடம் கோபத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவர் வந்து எதிரில் நின்று, கிராம மக்கள் எல்லோரும் கேளுங்கள், இந்த பெண் என்னை எப்படி குற்றம் சாட்டுகிறாள் என்று பாருங்கள் என்றார். கிராம மக்கள் அனைவரும் அங்கு வந்து கூடினர். கடைக்காரர் சத்தம் போட்டு, என் மகளின் வயதுடைய ஒரு பெண்ணுடன் என்னை பற்றி தவறாக பேசி என் பெயரையும் புகழையும் கெடுக்க நினைக்கும் இந்த குடும்பத்தை பாருங்கள். நாம் பணக்காரர் என்பதால் நம்மை குற்றம் சொல்லி பணம் பறிக்க நினைக்கிறார்கள் என்றார். கிராம மக்கள் அனைவரும் அந்த பெரிய கடைக்காரருக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தனர். என் அம்மா என் நலனுக்காக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவளை யாரும் ஆதரிக்கவில்லை. உடனே அப்பா ஓடி வந்து அம்மாவின் கையை பிடித்து சமாதானப்படுத்தினார். கிராம மக்கள் முன் கைகூப்பி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். அங்குள்ள நிலைமையை கவனித்து அம்மாவையும் என்னையும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் என்னால் அம்மாவும் அப்பாவும் மிகவும் மோசமாக உணர்ந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அப்பா என்னை பொண்ணு பார்க்க ஒருவர் வந்திருப்பதாகவும் அவன் குடும்பம் நன்றாக இருக்கிறது என்றும் வரதட்சணை வாங்க மாட்டான் என்றும் கூறினார். வந்த மாப்பிள்ளைக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவரது மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். குழந்தைகளை கவனித்துக் கொள்ள அவருக்கு மனைவி தேவை. நீ ஏன் தாயாக இருந்து குழந்தைகளை பராமரிக்க முடியாது? வீட்டில் வேறு யாரும் இல்லை என்றார் அப்பா. ஆனால் அந்த வயதில் குழந்தைகளை கவனித்துக் கொள்வது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. என் மகள் மீது எந்த தவறும் இல்லை. தவறு என் மகள் மீது தீய பார்வையை செலுத்திய வஞ்சகனுக்கு சொந்தமானது. அப்படி இருக்க நம் மகளுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை என்றாள் அம்மா. என்ன நடந்தாலும் இப்போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நான் முடிவு எடுத்து விட்டேன். அவள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை மட்டும் இருவரும் கேளுங்கள் என்று அப்பா தலையை திருப்பி கூறினார். ஏதோ ஒரு நல்ல நாள் மற்றும் சுப நேரத்தை பார்த்து எங்களுடைய திருமண நாளை நிச்சயித்து எனக்கு திருமணம் செய்து வைப்பதை உறுதி செய்தார்கள். அம்மா கெஞ்சியும் அப்பாவிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. திருமணம் நடந்தது. அப்போது எனக்கு 16 வயதுதான். திருமணம் போன்ற உறவுகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னை விட பல வயது மூத்தவர். அவருடைய குழந்தைகள் இருவரும் என்னை விட 5 முதல் 6 வயதுதான் இளையவர்கள். திருமணம் செய்த பிறகு நான் அடிமை மாதிரி ஒரு பணிப்பெண் போல வேலை செய்து வந்தேன். யாரும் எனக்கும் ஒரு மனமுண்டு என்று நினைத்தது கூட இல்லை. நான் வீட்டில் ஏதோ ஒரு பயனற்ற பொருளாக இருந்தேன். எனக்கு திருமணமாகி 2 அல்லது 3 மாதங்களே ஆன நிலையில் அதிக குடிப்பழக்கத்தால் எனது கணவரின் உடல்நிலை மோசமடைந்து திடீரென இறந்துவிட்டார். அப்போது என் மாமியார் என் மீது ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்தார். நான் வந்த நேரம்தான் சரியில்லையாம். மக்கள் அப்பொழுது இருந்து என்னை ராசி இல்லாதவள் என்று அழைக்கத் தொடங்கினர். வீட்டில் உள்ளவர்களும் உறவினர்களும் அதையே சொல்ல ஆரம்பித்தனர். நான் கணவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஒரு கல் பொம்மையாகிவிட்டேன். எனக்கு உயிரும் உணர்வும் இல்லாமல் போனது. கண்களில் கண்ணீர் கூட அப்போது வற்றிவிட்டது. ஒரு நாள் எனது கணவரின் குழந்தைகளில் ஒருவருக்கு விளையாடும் போது காயம் ஏற்பட்டது. நான் அவரை என் மடியில் எடுத்துக்கொண்டேன். ஆனால் முழு பழியும் என் மீது போடப்பட்டது. மக்கள் என்னை சூனியக்காரி என்று அழைக்கும் அளவுக்கு அது சென்றது. பெண்களும் குழந்தைகளும் என்னை பார்த்து ஒளிந்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு சூனியம் செய்பவள் போல தெரிந்தேன். ஒரு நாள் கிராமத்தில் ஒருவர் வீட்டில் சூனியம் எடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது. உங்களுக்கு சூனியம் என்றால் புரியுமா? நீங்கள் படித்தவரா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு உள்ளது. சூனியம் என்றால் மேஜிக். பெரும்பாலும் கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் நடைபெறுகிறது. இது தந்திரக்காரர்களின் ஒரு விதமான செயல் மற்றும் மூட நம்பிக்கை. அப்பா எனக்கு யாரோ சூனியம் வைத்துள்ளதாக சொன்னார். ஆனால் மக்கள் என்னை ஒரு சூனியக்காரி என்று தவறாக நினைத்தார்கள். அப்போதிருந்து கிராமத்தில் என்ன மோசமான சம்பவங்கள் நடந்தாலும் என்னால் தான் என்று கூறப்பட்டு வந்தேன். யாராவது என்னை பார்த்துவிட்டு சென்றால் அவர் செய்யப்போகும் வேலை நன்றாக நடக்காமல் போகுமாம். காலையில் எழுந்து என் முகத்தை பார்க்க மாட்டார்கள். என்னை ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தனர். நான் ஒரு சூனியக்காரியாக கிராமத்தை விட்டு வெளியேற்றப்பட்டேன். அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் என் குரல் அப்போதும் யாருக்கும் கேட்கவில்லை. எனக்கு 18 வயது கூட ஆகவில்லை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். திருமணத்திற்கு பிறகு என் பெற்றோர் கூட என் உடல்நிலை பற்றி கேட்க வரவில்லை. நான் எங்கே, எப்படி இருக்கிறேன், நான் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா, என் பெற்றோர் என்னிடம் கேட்கவே இல்லை. கடினமாக உழைத்து நான் இந்த சிறிய வீட்டை கட்டினேன். நான் 2-3 ஆண்டுகளாக இங்கு தங்கி தேவைப்படும் மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை சூனியக்காரியாகவே
பெண்களாகவே கருதுகிறார்கள். ஏனென்றால் நான் தனியாக ஒதுக்குப்புறமான பகுதியில் வசிக்கிறேன். பேசிக்கொண்டே வானத்தை பார்க்க ஆரம்பித்தாள். எல்லாவற்றையும் கேட்டதும், உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவர்கள். அவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் இன்று வரை அந்த தவறை செய்தவர்களுக்கு எதுவும் நடக்காமல் நீங்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று கோபமாக சொன்னேன். எனக்கு யோகமில்லை. ஒருவேளை என் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்றாள். சரி, முன்பு அது நடந்தது. இப்போது உங்கள் யோகம் மாறலாம். நீங்கள் இப்போது செல்லுங்கள். காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றேன். நான் சொல்வதை யார் கேட்பார்கள்? இது வெகு காலத்திற்கு முன்பு நடந்தது. இதற்கெல்லாம் என்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? மேலும் சேற்றில் கல்லை எறிந்தால் அது என் மீதுதான் விழும் என்றாள். அந்த நேரத்தில் நீங்கள் மைனர். உங்களுக்கு சரி எது தவறு எது என்று தெரியாது. சமூகத்தின் இந்த அடக்குமுறையை பெண்கள் தாங்க வேண்டுமா? நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள். இதுபோல நிகழ்வுகளில் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்போது உங்களுக்கு 18 அல்லது 19 வயதுதான். இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் அதிகம் உள்ளன. உங்களை பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ஒதுக்குப்புறமான ஒரு கல்லறையில் உங்களை மறைத்து கொண்டு வாழ வேண்டும்? நீங்கள் நினைத்தால் மீண்டும் படித்து சாதிக்கலாம். உங்களைப் போல் வேறு யாருக்கும் நிகழக்கூடாது. ஏனென்றால் சில சமயங்களில் சமூகத்துடன் இணைந்து செல்ல வேண்டியிருக்கும். பெற்றோரும் சமுதாயத்தின் பின்னால் ஓடி அறியாமையால் குழந்தைகள் வாழ்க்கையை சீரழிக்கும் நிலைமை கூட வரலாம் என்றேன். அவள் கண்களில் கண்ணீர். அவள் பேச விரும்பினாள். ஆனால் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தாள். பிறகு இது போன்றவைதான் பெண்களின் மிகப்பெரிய பலவீனம். அதை சமூகத்தில் உள்ள தீயவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உங்கள் உரிமைக்காக எப்படி போராடுவது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எப்போதும் சமூகத்தின் பயத்தால் ஒடுக்கப்படுகிறீர்கள். நீங்கள் முன்னேறுங்கள். உங்கள் உரிமைக்காக போராடுங்கள் என்றேன். அவள் சிரித்துக்கொண்டே, நீ ஒரு ஆண். இது ஒரு ஆண் ஆதிக்க சமூகம். ஆயிரம் தவறுகள் செய்தாலும் யாரும் உங்களை நோக்கி விரல் நீட்ட மாட்டார்கள். பெண்களாகிய நாங்கள் அந்த நிலையில் இருந்தால் ஒட்டுமொத்த சமூகமும் பழி போடும் என்றாள். அதெல்லாம் அந்த காலம். எல்லாம் மாறிவிட்டது என்றேன். பிறகு அவள் உரையாடலை முடித்துவிட்டு, தாமதமாகிவிட்டது. நீங்கள் வேறு அறையில் ஓய்வெடுங்கள். மழை நின்றால் நாளை காலை கிளம்பலாம் என்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் கட்டிலில் படுத்துக்கொண்டு மின்விசிறி சுற்றும் முற்றும் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள். இன்று நீண்ட நாட்கள் கழித்து நான் அவளது பழைய காயங்களை கீறிவிட்டு விட்டேன். அவள் பழைய நாட்களை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அவள் கண்கள் எப்போது உறங்கியது என்று தெரியவில்லை. காலை நேரமாகிவிட்டது. மழை நின்று விட்டது. வேகமாக எழுந்து தேநீர் தயாரித்தாள். நானும் எழுந்து ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தேன். டீ சாப்பிடுங்கள். உங்கள் துணிகள் அங்கே இருக்கின்றன என்றாள். டீயை குடித்துவிட்டு தயாரானேன். அப்புறம் கிளம்பும்போது, நான் உன்னை சங்கவி என்று கூப்பிடலாமா என்றேன். ஏன், அதில் என்ன இருக்கிறது? கூப்பிடலாம் என்றாள். பிறகு, சரி சங்கவி, நான் கிளம்புகிறேன். ஆனால் புரியாத வாழ்க்கையை வாழாமல் உங்கள் எண்ணங்களை திசை திருப்பினால் மட்டுமே அந்த காயங்களிலிருந்து வெளியேற முடியும் என்பதை மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சில சமூக ஆர்வலர்கள் ஃபோன் எண்களை தருகிறேன். நீங்கள் அவர்களை பார்வையிடலாம். ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு உதவலாம். அப்போது உங்களுக்கு உங்கள் சொந்த காலில் நிற்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை பெரியது. நீங்கள் தனியாக வாழ முடியாது. நீங்கள் புத்திசாலி, புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் என்றேன். அவள் தலையை ஆட்டினாள். நான் அவளுடைய மொபைல் எண் பற்றி கேட்டபோது, என் பேச்சுக்களை கேட்க யாரும் இல்லாததால் எனக்கு தொலைபேசி தேவைப்படவில்லை. நான் எதற்காக மொபைலை வைத்திருக்க வேண்டும் என்றாள். பிரச்சனை இல்லை, எனது எண்ணை நான் தருகிறேன். நீங்கள் எப்போதாவது என்னுடன் பேச விரும்பினால் என்னை அழைக்கவும் என்று சொல்லிவிட்டு என் விசிட்டிங் கார்டை அவளிடம் கொடுத்தேன். அதன் பிறகு நான் வெளியேறினேன். நான் எனது காரை சரி செய்துவிட்டு வீட்டுக்கு சென்றேன். என் மனதில் அமைதி இல்லாமல் போனது. மீண்டும் மீண்டும் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு அவளை பற்றி என் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கூறினேன். அனைவரின் கண்களும் ஈரமாக ஆனது. என்ன மாதிரியான எண்ணங்களை மக்கள் நினைக்கிறார்கள்? தவறை அவர்களே செய்துவிட்டு அவளை சூனியக்காரி என்று அழைக்கிறார்கள். அவள் வாழ்நாள் முழுவதும் போராடுகிறாள். அவளை மீண்டும் 3-4 இடங்களில் சந்தித்தேன். பெண்களுக்கு கல்வி கற்பிப்பது மற்றும் அவர்கள் சொந்த காலில் நிற்க உதவுவது போன்ற செயல்களுக்காக NGO போன்ற அரசு சாரா நிறுவனத்தை பற்றி கேட்டு விசாரித்து சங்கவியின் முழு முகவரியையும் சொன்னேன். NGOவிலிருந்து சில பெண்கள் அங்கு சென்று அவளை சந்தித்தனர். அவளிடம் பேசி தங்கள் நிறுவனத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு சங்கவி பயமின்றி சில வேலைகளை கற்றுக்கொள்ளத் தொடங்கினாள். மேலும் கொஞ்சம் படித்தாள். இப்படியே 6 மாதங்கள் போய்விட்டது. நான் எப்போதும் NGOவுக்கு ஃபோன் செய்து விசாரித்து கொண்டிருந்தேன். சில சமயம் அவளை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு செல்வேன். ஒரு நாள் திடீரென்று அவள் முன்னே சென்று காரை நிறுத்தினேன். அவளை காரில் உட்கார வைத்தேன். திடீரென்று என்னை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். என் ஃபோன் நம்பரை நான் கொடுத்திருந்தேன். ஆனால் நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை? நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு கூட கால் பண்ணி கேட்கல. அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் என்றேன். அவள் சிரித்து கொண்டிருந்தாள். நீ உன் நல்ல மனசுக்கு எப்பையும் நல்லா இருப்பாய். எங்கிருந்தாலும் பெரியவனாக இருப்பாய். நீங்கள் எனக்கு இப்படி ஒரு பெரிய உதவி செய்து எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீர்கள். அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் என்றாள்.
சரி, அதை விடு, நாம் உட்கார்ந்து பேசுவோம். நான் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன், என்னை நம்பி வருவாயா என்றேன். உன்னை தவிர யாரையும் இவ்வுலகில் நம்ப மாட்டேன் என்று சொன்ன அவளை அழைத்து கொண்டு போகும் வழியில் எங்கே அழைத்துச் செல்கிறாய் என்று கேட்டாள். நான் சென்ற பாதை அவளுக்கு நன்கு தெரிந்தது. அவளை அவளது கிராமத்திற்கு அழைத்துச் சென்றேன். காரை விட்டு இறங்கிய பின்பு சங்கவி உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவள் மெதுவாக கால்களை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருந்தாள். அந்த ஸ்வீட் கடைக்கு சென்று நிறுத்தினேன். அவளது அழிவு அங்கிருந்துதான் தொடங்கியது. இனிப்பு விற்பனையாளரை போலீசார் அடித்து விசாரணை நடத்தினர். அதன் பிறகு அவனுடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டதாகவும் அந்த தவறை ஒப்புக்கொள்வதாகவும் கூறினான். நான் செய்த தவறுக்கு தண்டனையாகவே என் மகளை இழந்தேன் என அழுதான். அவனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. நான் அவள் கையை பிடித்திருந்தேன். அவள் கைகள் இறுகியிருந்தன. அவள் மேலும் இழுப்பது போல் உணர்ந்தேன். நான் அந்த அயோக்கியனை 2-3 முறை அறைந்து என் வாழ்க்கையை ஏன் நாசம் செய்துவிட்டாய் என்று கேட்கவா? நான் அப்போது முட்டாளாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் தைரியமான பெண்ணாக உள்ளேன் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அப்போது நான் அவள் கையை பிடித்து சற்று அனுதாபம் அடைந்தேன். என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தாய் என்றாள். நான் அவளை பார்த்து, தீய செயல்களின் விளைவு என்ன என்பதை நீ உன் கண்களால் பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கை இங்கே முடிந்தது என்று நீ நினைத்த இந்த இடமே உன் மறுவாழ்க்கையின் ஆரம்பமாகி விட வேண்டும். இதன் காரணமாக உன் காயமும் குணமாகும் என்பதற்காக என்று கூறினேன். சரி, போதும், இப்போது போகலாம் என்றாள். இல்லை, இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் முன்னால் நடக்க அவள் என்னை பின்தொடர்ந்தாள். நான் சங்கவியின் வீட்டின் அருகே நின்றேன். அவளுடைய அப்பா கட்டிலில் அமர்ந்திருந்தார். ஐயா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக இங்கு வந்திருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் என்பதை அறிய வேண்டும் என்றேன். அங்கு யாரும் அவளை பார்க்காதபடி நின்றாள். அவள் அப்பா, நாங்கள் கணவன் மனைவி மற்றும் எங்கள் 3 குழந்தைகள் என்றார். கீழே விழுந்த காகிதத்தை எடுக்கும் போது நான், ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகளில் 4 பேர் கணக்கெடுக்கப்பட்டுள்ளனர் என்றேன். அவள் தந்தை உடனே கட்டிலிருந்து எழுந்து, என் மகள் இறந்துவிட்டாள் என்று கூறினார். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று நான் கேட்க, என் மகள் சங்கவி இறந்து வெகு நாட்களாகிவிட்டன என்று கோபத்துடன் கூறினார் அவளது தந்தை. சங்கவியின் அம்மா வாசலில் அழ ஆரம்பித்தாள். இவற்றை பார்த்த சங்கவி அழுது கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். நான் அவளை பார்த்து என்ன நடந்தது என்றேன். இன்னும் எவ்வளவு கஷ்டம் கொடுப்பாய்? என் பெற்றோர் என்னை மறந்து விட்டார்கள். நான் வாழ்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன் இதெல்லாம் செய்கிறாய் என்றாள். உங்களை மறந்தவர்களை மறந்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை மட்டும் முன்னெடுத்துச் செல்லுங்கள் என்பதை காட்டவே இதையெல்லாம் செய்து கொண்டுள்ளேன் என்றேன். என் வார்த்தைகளை சங்கவி புரிந்து கொண்டாள். பிறகு நான் அவளை எனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். உள்ளே வா, இது உன் வீடு என்று சொன்னேன். அவளுக்கு என் வீடு மிகவும் பிடித்திருந்தது. நாங்கள் வந்ததும் என் அம்மா மற்றும் என் தங்கை கோபிகா வெளியே வந்தனர். சங்கவி கூப்பிய கைகளுடன் வணக்கம் சொன்னாள். எல்லார் முகத்திலும் பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் மகிழ்ச்சியாயிருக்க அவள் கண்களிலிருந்து திடீரென்று கண்ணீர் வர ஆரம்பித்தது. என் அம்மா அவளை அருகில் உட்கார வைத்து, என்ன நடந்தது மகளே? நாங்களும் உன்னுடையவர்கள். என்னை உன் அம்மாவாக நினைத்துக்கொள் என்றார். சங்கவி சொன்னால், ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. என்னை பற்றி தெரிந்தால் நீங்களும் என்னை வெறுப்பீர்கள் என்று. என் அம்மா அவள் தலையில் கை வைத்தாள். உன்னை பற்றி எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். ரித்விக் உன்னை சந்தித்த அன்றே உன்னை பற்றி எல்லாம் சொன்னான். நாங்கள் உன்னை வெறுக்கவில்லை. நாங்கள் உன்னை மிகவும் நேசிக்கிறோம். நடந்த எதுவும் உன் தவறு அல்ல, சமுதாயத்தில் வாழும் கெட்டவர்களின் தவறு. இனிமேல் இது உன் வீடு, உன் குடும்பம் என்று சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். நான் சங்கவியை பார்த்து, இப்பொழுது நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீ என் குடும்பத்தை தத்தெடுப்பாயா என்றேன். சங்கவி ஆச்சரியத்துடன் எழுந்து நின்றாள். அவள் சொன்னாள், ரித்விக் என் கடந்த காலத்தை தெரிந்து கொண்டும் இதுபோன்ற நகைச்சுவைகளை செய்யாதீர்கள் என்று. நான் சும்மா சொல்லவில்லை. என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா? என் குடும்பம் உன்னை மருமகளாக்க தயாராக உள்ளது. நீ என் தாய்க்கு மருமகளாகவும் என் சகோதரியின் அண்ணியாகவும் எனக்கு மனைவியாகவும் இருக்க விரும்புகிறோம் என்று நான் சொல்வதை கேட்டு சங்கவி சிரித்து கொண்டே அம்மாவை அணைத்து கொண்டாள்.